Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபைனல் டே மாப்ள வந்து ஊருக்கு கிளம்பறேன் அப்படினு சொல்லிருக்காரு. அதனால சரி ஓகே டிராவலிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்பியாவே நம்ம செய்வோம். அவரை போட்டு வயித்த போட்டு அடைக்க வேணாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டிஷ், அதாவது வயித்துக்கு நமக்கு வந்து எதமான டிஷ்ஷா இருக்கிற மாதிரி நம்மளோட எப்பயோட கைவண்ணம் அது என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன்னு வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கே தெரியும் என்னங்கிறது. நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்களா நான் பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறதா இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு ஹோல் டே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இப்ப என்ன மத்தியானம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே மத்தியானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் வந்துட்டு தயிர், பருப்பு, நம்மளோட சாதா பருப்பு, தயிர், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, முட்டை. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுவே அவரால சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுல ஹீட் ஆயிடுச்சு பாவம் அவருக்கு. இந்த ஊரு கிளைமேட் என்ன சொல்றது, டூரிஸ்ட் மாதிரி வந்து போயினுக்கிறதுனால செட் ஆகல. ஒரு வாரம் 10 நாள் கண்டினியூஸா இருந்தாங்கன்னா பாடி அடாப்ட் ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படி புடிச்சு வச்சு. காலையில நான் போயிருந்தேன் ரூமுக்கு, போயிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு டிஃபன் எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாங்க. போனா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாப்பா அப்பதான் எழுந்துச்சுது. சரி ரைட் ஓகே டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்ப சொல்லிச்சு பாப்பா, அவருக்கு ஒரே ஹீட் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஹீட் பால்ஸ்லாம் வந்துருச்சு, வேர்க்குருலாம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னாரு. அங்க அந்த கிளைமேட்ல அவங்க இருந்துட்டு அவங்களுக்கு டக்குன்னு இந்த கிளைமேட் செட் ஆக மாட்டேங்குது பாவம். ஆக்சுவலி போட்டி செய்யுங்க மாமா அப்படின்னு இருந்தாரு. ஆனா போட்டி தேன இல்ல, இன்னைக்கு சண்டே இல்ல, எல்லாம் நேத்தே ஆர்டர் பண்ணி விடுறாங்களாமா. நம்ம அதிகம் போட்டி எல்லாம் வாங்க மாட்டோம். சோ மாப்பிள்ளைக்காக வாங்கி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இடையில ஒரு நாள் வரும்போது இன்னும் அடுத்த மாசம் ஏதாவது வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸ்ல வரும்போது அப்ப வந்து நம்ம பிளான் பண்ணிடுவோம், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். காசிமேட்ல போய் மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய செய்யணும். இல்ல அவரே போகணும்னு சொன்னாரு. லாஸ்ட் டைம் வந்து அவரை கூட்டிட்டு போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வேணா போய் வாங்கிட்டு எல்லாம் வந்து வச்சிடலாம். இல்ல அவரு அதை பாக்கணும் அப்படின்னாருல. அவர் ஹார்பர் பக்கம் போகணும், ராயபுரம் கூட்டு போங்கன்னாரு. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் போலான்னு பார்த்தோம். ஆனா வந்து அவர் 8 o'clock லாகின் பண்ணணும். சோ அது சூட் ஆகாது, நைட்டு டிரைவிங் வேற இருக்கு, அதனால வேணாமாப்ல அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்க இப்ப வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற நேரம் எங்களுக்கு. டெய்லி நாங்க ஒரு ஃப்ரூட்ஸ் பைட் பண்றோம். அதுல இன்னைக்கு வந்து பப்பாளி மீதி இருந்தது, அதை எடுத்து பைட் பண்ண போறோம். நானும் வரும். பப்பாளி எதுக்காக சாப்பிடுறது? ஸ்கின் க்ளோவிங்காக. அதுக்காக தான் மேக்ஸிமம். ஒரு ஏஜ் ஆனா நம்மள மாத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கின்க்கு விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் எஃப், இ, ஜி, ஹெச் எல்லாத்தையும் வந்து சாப்பிடணும். அப்புறம் புரோட்டீன், அப்புறம் கால்சியம், அப்புறம் என்னப்பா இருக்கு, அயன். நீ இப்படியே பேசிட்டு நான் ஒரு 40 தூக்கி வாயில விட்டுருவேன். நான் கேமரா பிடிச்சின்னு கையில வச்சுன்னு வேண்டியதுதான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நான் பேமா உனக்கு இன்னும் ஒரு 15 minutes தான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்துருவாரு மாப்பிள்ள. சிக்கன் ஆயிடுச்சு, பருப்பு மட்டும் தாளிக்கணும், சாப்பாடு ரெடி. ரசத்துக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். ரசம்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு. நீ முதல்ல சிக்கன் நல்லா ஃபாஸ்டா வை, கிடுகிடுன்னு. ஃபாஸ்டா தான் இருக்குது. அவருக்கு பாவம் வந்துட்டு 1/2 hour தான் பிரேக் டைம். சாப்பிட்டுட்டு அவர் உடனே கிளம்பணும் திரும்பி வேலைக்கு. அந்த பக்கம் ஏசி போட்டு வை. ஓகே. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரூம்ல தான் வருவாரு, பிரேக் விட்டு வருவாரு. எல்லாம் ரெடி, ஒரு ஆள் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னும் மாப்பிள்ளையும் பாப்பாவும் வரல. இப்பதான் எழுந்தான், அதனால காலையில இருந்து பால் கூட குடுக்கல. ஏஞ்சி உட்காந்து காபி காபி அப்படின்ட்டு இருந்தது. என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கோன்னு காட்டுறேங்க வா. ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு சாம்பார், பருப்பு, எங்க ஊர் உப்பு பருப்பு. அப்புறம் வந்து பேபி மாப் சிக்கன் பெரட்டல். அதுக்கப்புறம் முட்டை பெரட்டல். அதுக்கப்புறம் ரசம், தயிர் இல்லையா, மாம்பழம், அப்புறம் அவங்களுக்கு இளநீ. மாப்பிளைக்கு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இளநீ வாங்கி வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் செஞ்சிருக்கேன். இத்தனை எல்லாம் அவர் எத்தனை சாப்பிட போறாருன்னு தெரியல. ஃபுல்லாவே சாப்பிட்டுருவாருன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு பாவம் வரும்போதே லேப்டாப்போட வந்துட்டாரு. அவள்தான் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது சூட் ஆகாது. பா நீ போடும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பா. இவரு ரசம் ஊத்துற பழக்கம்லாம் கிடையாது இவருக்கு. மாம்பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் ஃபைனல் டச். ஓ சரி ரைட் ஓகே ஓகே. சூப்பரா இருக்குது.
ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா நீங்களா? வாங்கிட்டு வந்ததே நாங்க தானே. இல்ல அது கொட்டை இருக்கும்ல, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கொட்டை பிடிச்சி நக்கின்னு இருந்தேன். இல்ல மாம்பழத்தை தான் சொல்றோம். நான் ரசம் சாப்பிடுறேன், சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடு. நான் அப்ப நினைச்சேன் இது சாப்பிடாதுன்னு தெரியும். நான் என்ன அவ பாப்பா எல்லோ போடுறா, உங்களை ரெட்டு போட சொல்லி விஜய் அவரோட கொடி கலர்ல மாத்துறாங்க உங்களை. எங்க yellow dirty fellow don't play games with me. நீ எல்லோனா கட்டி என்னலாம் கட்டி, நான் என் ஸ்டைல்ல தான் வரோம். அப்புறம் ஆமா எல்லாரும் பாரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஐ மீன் இவளும் என்ன பண்ணுவா, இவ நல்லா கட்டிக்கின்னு என் கலர்ல நீயும் போட்டுக்கோ, என் கலர்ல நீயும் போட்டுக்கோ. நான் முடியவே முடியும், நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ சொல்லுவ, நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் மேட்சிங் தானே வாங்கிட்டீங்க. ஆமா ஆமா, பிங்க் பிங்க் மேட்ச் ஆயிட்டாங்க பாரு. அவங்க தான் யூத் பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் லைட் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. என்னென்னமோ பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறேன். அவர்ல ஃபேமிலிலே ஃபர்ஸ்ட் இது என்ன கூட்டு போற அப்படின்னா 2 பேர் கப்புலா தான் வரணும். ஆமா, இப்ப நாங்களே கப்பல் ட்ரெஸ் தானே போடுறோம், அப்ப நீங்களும் கப்பல் ட்ரெஸ் போடுங்க. பிங்க் எடுத்துருவோமா எல்லாருமே சாரி போடுறதுக்கு. அப்புறம் நான் கட்டி சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கு சாரி கட்டுறேன்னு சொன்னா சரியா கட்டுறேன், சரியா கட்டுறேன், சர்ச்சுக்கு சொல்ல எனக்கு அவங்க ஏதோ ட்ரெஸ் குடுக்குறாங்கன்னு சொல்லிச்சு. அதான் நான் சொன்னேன் அவங்க குடுக்குறாங்க. பெண் தோழிகளுக்கு ட்ரெஸ் குடுப்பாங்கல்ல, அதுதான் அது நீ போட போற என்ன சாரி, அதுதான் சொன்னேன். அது இல்ல, நீங்க மேட்ச் அவுட் ஆகாதீங்க. அங்க இருக்கிற 4-5 கேர்ள்ஸ் அப்படிதான் நிப்பாங்க, அதுக்கு நம்ம மேட்ச் அவுட் ஆக கூடாது. பாய்ஸ் எல்லாம் பிளாக் கோட், அத பிளாக் கோட் ஓகே, பிளாக் பிளேசர் ஓகே. நீ போறனா போட்டுக்கோ. அப்புறமா நான் வேற யாருக்குனா மேட்ச் ஆயிட்டானா இல்ல, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், போகாதீங்கன்னு மண்டை கழுவி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. வண்டி பெங்களூர் கிளம்பிச்சு. இல்ல இல்ல, இப்ப டைம் ஆகுது. ஆமா, எப்படி இருக்கீங்க? நீங்க முடி பண்ண சாமி. அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. 4 to 6 ராகு 6 மணிக்கு அப்புறம் கிளம்புங்க. 6:01 கிளம்புங்க. 58 அங்க பாருங்க, அங்க பாருங்க 5:58. சரி உட்காருங்க, அப்ப ஃபேனை போடுங்க. ஒரு புருஷனை ஒரு நாள் இருக்க வைக்க முடியல, நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி? இல்ல இல்ல, ஒரு நாள் இப்ப இருந்துட்டு அப்புறம் முக்கியமா மேரேஜ்க்கு வராம விட்டாருன்னு வச்சுக்கோ, அது வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன சொல்றாரு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல எனக்கு பிரஷர் ஜாஸ்தி இருக்கு என்னால முடியலன்ட்டாருன்னா, அன்னைக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு, மாமா கிட்ட சொன்னேன், அம்மா இன்னொரு 2 days இருங்க, ஒரு 2 days. ஏன் காதுல இது கேக்கலையே, நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க அந்த பக்கம், மம்மி கிட்ட பேசினீங்க. இன்னொரு 2 நாள் இருந்துட்டீங்க, இன்னொரு 2 days இருந்தா எனக்கும் லீவ் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே காரத்துக்கு கொடைக்கானல் போயிட்டுலாம். அப்படியே போயிட்டு நான் லேப்டாப் கையில தூக்கிட்டு வந்துட்டுக்குவேன், முடிஞ்சிச்சு கதை. அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டுக்கலாம். பாருங்க, மார்ச் டு ஜூன் the experience depends. சரி, இப்போ உடனே எப்படி போட முடியும்? இல்ல 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 இல்ல, நான் ரெண்டு பேரும் என்ன பேசி அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்லாம் இல்லப்பா நீனு. ஸ்னோ விழணும்ன்ற இப்ப என்ன பண்ண, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஸ்னோ வரணும். ஸ்னோ பைத்தியம் அம்மாக்கும் பொண்ணுக்கும். ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி விட்டுறேன். இல்ல ஸ்னோ பைத்தியம் அம்மாவும் பொண்ணும். அங்க ஸ்னோ சிட்டி இருக்குது மாமா. ஏன் இங்க கூட தான் இருக்குது ஸ்னோ சிட்டி. ரெண்டு பேரும் கூட்டி போறேன். இயற்கையா உங்களுக்கு செயற்கை ஸ்னோ உங்களுக்கு வேணாம். யார் அப்படி கேக் வெட்டிருக்காங்க நீயே சொல்லு. ஸ்னோ உங்களுக்கு போது கேக் கட் பண்ணது யாரு? ஸ்னோல வந்து கேக் இருக்காது. அது மாமா வித் பேபி மாதா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணனும். ஏஜ் vlogs பண்ண. அது சும்மா கூட போயிட்டு வரலாம். அல்ல அது சும்மா கூட போயிட்டு வரலாமே. உன் பர்த்டேக்கு தான் போகணும்ன்றது இல்லையா அதுக்கு? சரி விடுங்க. அவங்க வந்து மணாலில கட் பண்றாங்களா ஹிமாலயாஸ்ல கட் பண்ணிக்கிறேன். உன்னை உச்சத்துல மேல நிக்க. இது ஆகஸ்டுக்கும் ஜனவரிக்கும் ஒத்தே வராது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஆமா ஒரே மாசம் தானே வரும். மாப்பிள்ள பார்த்து பத்திரமா கிளம்புங்க, பார்த்து பத்திரமா ஓட்டு போங்க. அர்ஜென்ட் இல்ல, ஸ்லோவாவே போங்க. The next day. Friends,
இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நேற்று நைட் அரௌண்ட் ஒரு 12:30 போல மாப்பிள்ள வந்து ரீச் ஆயிட்டேன் அப்படின்னாரு. பாவம் மழையிலேயே ஃபுல்லா நனைஞ்சிக்கிட்டே போனாராமா. மழை பெஞ்சது இல்லை, இங்கேயும் பெஞ்சது, பெங்களூர்லயும் பெஞ்சுதான். அதனால மழையிலே நனைஞ்சிட்டு போனாரு. பட் ஆண்டவர் மாதாருனாலும் சேஃபா ரீச் ஆயிட்டேன் அப்படின்ட்டாரு. சந்தோஷம் கேட்டுட்டு ஓகே மாப்பிள்ள என்ன போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். போய் தூங்கவே செஞ்சோம். ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாரும் முடிச்சுட்டு தான் இருந்தோம். 2 வீலர்ல வந்ததுனால. காரா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பட் 2 வீலர்னும் போது கொஞ்சம் பயம் இருந்தது, அவள்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏஜி விளாக்ஸ்ல பாத்திருப்பீங்க. மாப்பிள்ள வந்து ஆசைப்பட்டு ஜான் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. எங்களுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணி உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்க மாப்பிள்ளைக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அவருனால முடிஞ்ச நல்ல விஷயங்கள்ல விளாகா செஞ்சு போடுவாரு. பேரா வருவாங்களா இல்ல சிங்கிளா வருவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்களும் நம்பலாம், தாராளமா நல்லா தான் பண்ணுவாரு. நல்ல விளாக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு. ஸோ பார்த்து உங்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாப்பிள்ள நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கொடுத்தா மாதிரியே கண்டிப்பா நீங்க அவருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் சப்போர்ட் கொடுத்து அவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலோட லிங்க் வந்து ஜான் விளாக்ஸ், எங்க மாப்பிள்ளையோட சேனலோட லிங்க் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அசலாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.